Hello friends, welcome back to our channel Krish Cookery. இன்னைக்கு நாம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் நூடுல்ஸ் ரொம்ப ஈஸியா கடையில வாங்குற மாதிரி ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது, ரொம்ப ஈஸியா குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நூடுல்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நூடுல்ஸை போட்டு வேக வைக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுத்தது இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இனி இதுல நூடுல்ஸையும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிடலாம். நான் இப்போ 1 பாக்கெட் நூடுல்ஸ்ல செய்ய போறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை ஒரு 6 to 7 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நீங்க கடையில நூடுல்ஸ் வாங்கும்போது அந்த பாக்கெட்க்கு பின்னாடியே எவ்வளவு நேரம் அந்த நூடுல்ஸை வேக வைக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த டைம் படி நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். இது ரொம்ப ஓவரா குக் ஆயிடக்கூடாது, அதுக்கப்புறமா குழஞ்ச மாதிரி ஆகிரும். ஒரு 80 to 90% போல குக் ஆனா போதும். இப்போ இது ஒரு 90% போல நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு 6 நிமிஷம் போல ஆயிருக்குது. இனி இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த நூடுல்ஸ்ல இருக்கக்கூடிய ஹீட்லயே இது கூட கொஞ்சம் குக் ஆகாம இருக்கிறதுக்காக இதுல நார்மலான தண்ணி ஊத்திட்டு இதையும் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் ஆறுனதுக்கு அப்புறமா ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்தது வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதக்கிடலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ரொம்ப சின்னதா நறுக்கி வச்சுக்கக்கூடிய இஞ்சி, 1 டீஸ்பூன் நறுக்கி வச்சுக்கக்கூடிய பூண்டு, பொடியா நறுக்கி வச்சுக்கக்கூடிய பச்சை மிளகாய் 1 சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லைட்டா வதக்கிக்கோங்க. அடுத்தது இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் வதக்கிடலாம். இந்த வெங்காயத்தை ரொம்ப நேரம்லாம் வதக்க கூடாது, ஒரு 30 செகண்ட் போல வதங்கினா போதும். இப்போ 30 செகண்ட் நல்லா வதங்கி இது கண்ணாடி மாதிரி ஆகிருக்குது. இனி இதுல வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி போல நீளமா கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய முட்டைக்கோஸ், பாதி குடமிளகாய், 1 கேரட், 3 போல கட் பண்ண பீன்ஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் ரொம்ப நேரம்லாம் வதங்க தேவையில்லை. இந்த நூடுல்ஸ் செய்யும்போது எப்பவுமே ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இனி இதுல இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு வதக்கிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல இந்த வெஜிடபிள்ஸை வதக்கியாச்சு. இனி இதுல வேக வச்சு எடுத்து வச்சுக்கக்கூடிய நூடுல்ஸை சேர்த்துடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். டொமேட்டோ கெச்சப் உங்களுக்கு பிடிக்கும்னா 2 டேபிள் ஸ்பூன் போல இதுல சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதுல சேர்க்கல. நம்ம சேர்த்துக்கக்கூடிய சோயா சாஸ் 2 விதமா இருக்குது. ஒன்னு லைட் சோயா சாஸ், இன்னொன்னு டார்க் சோயா சாஸ். லைட் சோயா சாஸ்ல மட்டும்தான் உப்பு இருக்கும், டார்க் சோயா சாஸ்ல உப்பு இருக்காது. அதனால நீங்க என்ன சோயா சாஸ் யூஸ் பண்றீங்கன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தக்கன முதல்ல உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி இது எல்லாமே நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடுதலாவோ இல்லை குறைவாவோ சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளவுதான் ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நூடுல்ஸ் செய்யும் போது ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்ப டைம் ஆகாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிரிஷ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.